குடும்ப தலைவிகளுக்கு பிரிட்ஜ் இலவசம். அதிமுக வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதி. மகிழ்ச்சியில் தமிழக மக்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேற்றைய தினம் தேர்தல் வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி அளித்திருக்கிறார். மொத்தமாக 297 தேர்தல் வாக்குறுதிகள் என்பது அதிமுகவின் சார்பாக நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முக்கியமாக குடும்ப தலைவிகளுக்கு, அதாவது ரேஷன் கார்டு ஒன்றுக்கு பிரிட்ஜ் என்பது இலவச, குளிர்சாதன பெட்டி என்பது இலவசம் என்கிற அறிவிப்பு தற்போது அரசியல் வட்டாரத்திலே பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு பிரிட்ஜ் இலவசமாக வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை கொடுத்திருந்தார். மொத்தமாக 297 வாக்குறுதிகளை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷனில் இலவசமாக பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இதனையொட்டி அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கார். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜக 27 தொகுதிகளிலும், பாமக 18, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 11 தொகுதியிலும் போட்டியிட இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் அதிமுக சார்பாக தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி முழுமையாக வெளியிட்டார் அப்படின்னே கூட சொல்ல. ஏற்கனவே 3 கட்டங்களாக பல்வேறு வாக்குறுதிகளை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுக சார்பாக 297 வாக்குறுதிகளை வெளியிட்டு, அதன்படி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவர்களுக்கு இலவசமாக பிரிட்ஜ் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் இந்த தேர்தல் வாக்குறுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போல அரிசி குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் ரேஷனில் 1 கிலோ பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும். அதே போல மாநிலங்களுக்கான மத்திய நிதி பகிர்வை உயர்த்தி வழங்க வலியுறுத்துவோம். அதே போல அரசு நிலங்களில் நீண்ட காலம் வசித்து வருவர்களுக்கு பட்டா என்பது வழங்கப்படும். மகளிர் 2 சக்கர வாகனம் வாங்குவதற்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதே போல் 12வது படித்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருப்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். சாதிவாரி கணக்கெடுப்பை விரைவுபடுத்த செய்து மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த படிப்படியாக மதுக்கடைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும் என்றும், கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், மீனவர்கள் உயிரிழந்தால் குடும்பத்திற்கு 25 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், இளைஞர்கள் தொழில் தொடங்க 25 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் என்றும், வேலை வாய்ப்பில் தமிழர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வகையில் சட்டம் இயற்றப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிமுகவின் சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய 297 வாக்குறுதிகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய வாக்குறுதிகள் என்பது இருக்கிறது. அதை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவிலே பார்க்கலாம் நண்பா. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.